வணக்கங்களை சமர்ப்பித்து நூற்றாண்டு விழா பேரூரை நிகழ்த்துவதற்கு திரு மாக்கி ரமணன் ஐயா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். 15 மணித்துளிகள் ஐயா அவர்கள் திருமந்திர திலகம் முனைவர் மாக்கி ரமணன் நூற்றாண்டு விழா சிறப்புரை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த அற்புதமான மேடையிலே தெய்வச் சேக்கிழாருடைய 34வது திருவிழா என்று சொல்வதை விட தேவாசிரிய மண்டபத்திலே எவ்வாறு திரு தொண்டத்தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதினாரோ அப்படிப்பட்ட ஒரு பரவசமான காட்சியைத்தான் நான் இங்கே காணுகின்றேன். திரு ஆரூரிலே தேவாசிரிய மண்டபத்திலே ரொம்ப அற்புதமாக சுந்தரமூர்த்தி நாயனார் தனக்கு முன் வாழ்ந்த அடியார்களுடைய பட்டியலை சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு பரவசம் நேர்ந்ததோ அதுபோல இங்கு 27வது தர்மி மகா சன்னிதானம் அவர்களுடைய அற்புதமான கொலு வீற்றிருக்கின்ற காட்சியை அவருடைய திருவடி மலர்களை வணங்கி, வேளாக்குறிச்சி ஆதீனம் அவருடைய திருவடி மலர்களை வணங்கி, ஒரு நீதிபதி என்பவர் ஓய்வு பெற்றாலும் சமூகத்துக்கு எவ்வாறு நீதி சொல்ல வேண்டும் என்பதை திரு ஜெகதீசன் ஐயா அவர்கள் மூலம் இந்த உலகம் கற்றுக்கொள்ளும். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, பலவர்கோன் பாவை மங்கையர்க்கரசி என்றெல்லாம் மதுரை மாநகரம் ஒரு அழிவை நோக்கி சென்றுகின்ற பொழுது அந்த மதுரை மாநகரத்தை மங்கையர்க்கரசி திருஞான சம்பந்தரால் எப்படி ஒரு திருப்புமுனையை உண்டாக்கினாரோ அப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு தமிழருடைய குரல் எப்படி ஒலிக்குமோ அப்படி ஒலித்தார்கள். நான் பலமுறை அவர்களை கண்டு நான் வியந்து பரவசப்பட்டிருக்கின்றேன். எந்த கேள்வியை யார் பாராளுமன்றத்தில் எழுப்பினாலும் அதற்கு உடனடியாக ஒரு பதிலை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஆழ்ந்த பக்தியும் உண்மையும் திருமுறைகளும் அவர்களுக்குள்ளே இருந்ததைத்தான் எனக்கு இப்பொழுது காட்டுகிறது. இந்திய தேசத்திலே நிதித்துறையை மட்டும் தமிழர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். பார்த்தீர்களா? இதிலிருந்தே தமிழர்கள் எவ்வளவு நியாயமானவர்கள். தமிழர்கள் சி சுப்பிரமணியம் காலத்திலிருந்து 3 முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை விட ஒரு சிறப்புக்கு சான்று வேற இல்லை. அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருப்பதே ஒரு சிறப்பு. சாதாரண அரசியல் என்பது நிர்வாகம் செய்வது மட்டுமல்ல, மக்களை நல்வழிப்படுத்துவது. எனவேதான் ஒரு அமைச்சராக இருந்த சேக்கிழார் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஓராண்டு காலம் பெரிய புராணத்தை எழுதி இந்த மக்களுக்கு சொன்னார். முதலமைச்சராக இருந்தவர். இன்னொரு உதாரணம் கூட உண்டு. நான் முதலமைச்சராக இருந்து குதிரைகள் வாங்கி படையெடுத்து சென்று ஏன் மக்களை வதைக்க வேண்டும் என்று குதிரை வாங்க சென்றவர் மதுரையிலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லாமல் திருப்பெருந்துறையிலே தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளச் செய்த மாணிக்க வாசகரை போல நிர்மலா சீதாராமன் அவர்கள் அரசியலிலே இருந்து ஆன்மீகத்துக்கு வந்தவர்கள். ஏனென்றால் எங்கு ஆன்மீகம் இருக்கிறதோ அங்கு உண்மை இருக்கும். அந்த உண்மை இருக்கின்றவர்களுடைய இடத்துல நிதியை கொடுத்தாதான் நிதி நிதியாக இருக்கும். எனவேதான் 3வது முறையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமை. அது மட்டுமல்ல, அவருடைய எளிமை. அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் நான் நுட்பமாக கவனித்திருக்கிறேன், திருக்கோயிலுக்கு செல்வார்கள். திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது வெறும் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே சன்னிதானங்கள்லாம் இங்கே இருக்கிறது. சன்னிதானம் என்றால் என்ன பொருள் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 26வது மகா சன்னிதானத்தை பற்றி நான் இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன். நாமெல்லாம் ஆண்டவனுடைய ஆலயத்திலே கருவறைக்கு முன்னால் நின்றால் அதுதான் சன்னிதானம்னு பேர். கருவறைக்கு முன்னால் இருக்கின்ற இடத்துக்கு பேர் தான் சன்னிதானம். ஆனால்
இவர்களுக்கு இந்த சன்னிதானங்களுக்கு என்ன பெருமை என்றால் 27 ஆலயங்களில் சன்னதிகளில் நின்று 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 அருளை பெற்று அத்தனை பெருமைகளையும் புண்ணியத்தையும் ஒன்றாக வைத்திருக்கின்றவர்கள் தான் இந்த சன்னிதானங்கள். துறவிகள் அல்ல. 27 அற்புதமான ஆலயங்கள். ஞானசம்பந்த பெருமான் பிறந்த அற்புதமான சீர்காழி, ஞானசம்பந்த பெருமான் திருமணத்திலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஆச்சாள்புரம், அதுபோல அப்பர் பெருமானுக்கு காட்சி கொடுத்த திருவையாறு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தோல் நோயை தீர்த்த திருத்துருத்தி குத்தாலம், இது உட்பட 27 ஆலயங்களை அவர்கள் அன்றாடம் வழிபட்டு அந்த புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். 27 சன்னதிகளில் போய் நீங்கள் தேடுகின்ற புண்ணியத்தை சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று ஒரு கும்பிடு போட்டாலே 27 கோயிலை வழங்கிய புண்ணியம் உங்களுக்கு வரும். அதனால்தான் சன்னிதானங்களிடம் ஒப்படைத்தார்கள். 26வது மகா சன்னிதானத்தினுடைய நூற்றாண்டு மிக அற்புதமானது. மற்றவர்களெல்லாம் வாயால் பேசுவார்கள், நான் இன்று வாயால் பேச முடியாது. காரணம், தர்மயாதீனத்தினுடைய அற்புதமான தாய் சேய் மருத்துவமனையில் தான் நானே பிறந்தேன். 1943 அது தொடங்கப்பட்டது. 24வது மகா சன்னிதானம் சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களால் அவருடைய தாயார் பிரசவத்திலே இறந்ததினால இந்த பிரசவத்தினால் இறக்கக்கூடிய அந்த தொகையை குறைக்க வேண்டும் என்று தன்னுடைய தாயாருக்கு நேர்ந்தது மற்றவருக்கு நேரக்கூடாது. இதுதான் ஆன்மீகம் என்பது. யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் என்று திருமூலர் சொல்வாரே. அதனால என்ன செய்தார், மயிலாடுதுறையிலே வடக்கு வீதியில் ஒரு பெரிய தாய் சேய் மருத்துவமனை 1943 தர்மபுராதீனம் கட்டியது. அதில் தான் 1953 நான் பிறந்தேன். என்னை வளர்த்தது தர்மமயாதீன தமிழ் கல்லூரி. 1968 72 வரை நான் படித்து புலவர் வாங்கினேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் 21ஆம் நூற்றாண்டின் ஒரு மாபெரும் அதிசயமான சீர்காழியிலே செப்பேடுகளை எல்லாம் கண்டுள்ள நட்சத்திர குருமணிகள் இருக்கிறார்களே, அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் என்று பல பேருக்கு தெரியாது. திருவையாறில் இருக்கின்ற பொழுது தமிழில் படித்து முனைவர் பட்டம் பெற்ற ஒரு பெருமகனார். எனவே ஒரு துறவியாக இருப்பவர் அவர் கோயிலில் பூஜை செய்வதற்கும் நிர்வாகம் செய்வதற்குமே நேரம் போதாது. ஆனால் படித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பையும் அவருடைய அறிவாண்மையும் நாம் என்ன சொல்வது. எனவேதான் 48 ஆண்டு காலம் 26வது மகா சன்னிதானம் நூற்றாண்டு கண்ட சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் காலத்தில் தான் நான் இந்த கல்லூரியிலே படித்தேன். அவர்களுடைய திருக்கரங்களால் திருநீர் இடப்பட்ட ஒரு பெருமைக்குரியவன் நான். அவர் ஒரு சின்ன உதாரணம் சொல்வார், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்னோடு உழுவல் அன்போடு நெருக்கமாக பேசுவார். காரணம், என்னுடைய பெரியப்பா தான் அங்கே ஆஸ்தான ஜோசியர் ஆறுபாதி வைத்தியநாத ஐயர். நீ ஏண்டா ஜோசியம் படிக்காமல் ஏண்டா தமிழுக்கு வந்தேன்னு கேட்பார். நான் பாரதியின் மேல் அன்றிலிருந்து இன்று வரை ஈடுபாடு உள்ளவன். பாரதியினுடைய ஆத்திச்சூடி ஜோதிடம் தனை இகழ் என்பது பாரதியின் ஆத்திச்சூடி. எனவே ஜோதிடம் வேண்டாம், எனக்கு செந்தமிழ்தான் வேண்டும் என்று தமிழை நோக்கி நான் ஓடி வந்தேன் என்று நான் சொன்னேன். என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் மகா சன்னிதானம் தலைவன்னா யார் தெரியுமாடா? சாமி, 26வது மகா சன்னிதானன்ட்டு போய் எவனான மாட்டிக்கிட்டான்னு வச்சுங்க, அவன் பதில் சொல்லியே ஆகணும். சொல்லுகின்ற வரை அவனை விடமாட்டார். சொல்லு அப்படின்னு. தலைமை பண்பு உள்ளவன் தலைவன். சுவாமிகள் அதற்கு ஒரு விளக்கம் சொன்னார். அன்றைக்குத்தான் தலைவன் என்பதற்கு என்ன பொருள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். தெரியுமாடா விளக்கம்? கை எவ்வளவு சுமை தாங்குது? கை தாங்காத சுமையை எது தாங்குது? தோல் தாங்குது. அப்போ கை தாங்காத சுமையை தோல் தாங்குகிறது, தோல் தாங்காத சுமையை தலை தாங்குகின்றது.
எனவே தலைவன் என்பவன் தன்னை சுற்றி உள்ளவர் அத்தனை பேருடைய சுமைகளையும் தாங்குகின்ற ஒரு தலைமை பண்பு உடையவன் தாண்டா தலைவன். தலை உள்ளவன்லாம் தலைவன் இல்லைடா சாமி, தலை உள்ளவன்லாம் தலைவன் இல்லை. இப்படி அறிவாண்மையும் 3 வகையிலே நான் அவர்களை பற்றி இந்த நேரத்தில் புகழஞ்சலி செலுத்துகிறேன். அவர் செய்த தெய்வப்பணி, அவர் செய்த தமிழ் பணி, அவர் செய்த சமுதாய பணி. தெய்வப்பணி என்பது எல்லா ஆலயங்களுக்கும் குடமுழுக்கு செய்தார். அது மட்டுமல்ல, அவருடைய தனித்தன்மை என்பதை உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். இடைக்காலத்திலே குடமுழுக்கு எல்லாமே தமிழில்தான் செய்ய வேண்டும், எனவே சமஸ்கிருதம் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்ன உடனே அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் தர்மபுர ஆதீனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வடமொழிக்கும் தென்தமிழும் ஆனான்கான், எனவே வடமொழியை தமிழிலிருந்து பிரிக்க முடியாது என்று குரல் கொடுத்தவர் தர்மயாதீன மகா சன்னிதானம் அவர்கள். இடையிலே ஒரு பெரிய பூகம்பம் கிளப்பினார்கள். தமிழில்தான் எல்லாம் செய்ய வேண்டும், வடமொழியே தேவையில்லை ஆலயத்தில் என்ற பொழுது எல்லா ஆதீனங்களையும் ஒருங்கிணைத்தவர். அதே காலகட்டத்தில்தான் குன்றக்குடி அடிகளார் என்று சொல்லக்கூடிய 45வது திருவண்ணாமலை ஆதீன மகா சன்னிதானம் அவர்கள் அறநிலையத்துறையோடு சேர்ந்து எல்லா மடங்களையும் இணைத்து தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்ற ஒன்றை உருவாக்கினார். தமிழ்நாடு தெய்வீக பேரவை, அதில் அரசாங்கமும் இருக்கும், திருமடங்களும் இருக்கும். அந்த தமிழ்நாடு தெய்வீக பேரவையினுடைய தலைவராக 100 ஆண்டு கண்டருளிய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இருந்தார்கள். அந்த குன்றக்குடி அடிகளார் என்ன சொன்னாரோ அது 26வது மகா சன்னிதானத்தை கேட்டுவிட்டுத்தான் அவர் சொல்லுவார். ஏன்னா முதல் அவருக்கு என்ன சிறப்புன்னா, ஆலயங்களில் எந்த விதமான மரபுகளையும் மீறக்கூடாது. இன்னைக்கு ஆலயங்களில் சில மரபுகளை எல்லாம் மீறுகிறார்கள். அதை மிகவும் சன்னிதானம் அவர்கள் என்னென்ன நியமப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அதுபோல் தமிழ் பணியில் அவர்கள் செய்த புதுமை என்ன என்றால், 12 திருமுறைகளையும் 16,000 பக்கங்களிலே 16 பாகங்களாக வெளியிட்டார்கள். அதைத்தான் இப்பொழுது உள்ள 27வது மகா சன்னிதானம் அவர்களும் மறுபதிப்பு செய்து வெளியிட்டார்கள். மீண்டும் சிவாலயம் அவர்கள் அதை வெளியிட இருக்கிறார்கள். சிவாலயம் இருக்கின்ற வரை எந்த செல்லுக்கும் கரையானுக்கும் வேலையே கிடையாது. காரணம், கரையான்கள் விரும்பாத ஒரே மனிதர் சிவாலய மோகன். எந்த நூலை எல்லாம் கரையான் அரிக்கிறதோ அந்த நூல்களை எல்லாம் மறுபதிப்பு செய்வார் அவர். எனவே பூம்பாவைக்கு எவ்வாறு மயிலாப்பூரிலே மறு உரு கொடுத்தாரோ ஞானசம்பந்த பெருமான், அந்த பூம்பாவைக்கு மறு உருவம் கொடுத்த அதே மயிலையிலே ஸ்தலபுராணம் கிடையாது, மயிலைக்கு ஸ்தலபுராணம் கிடையாது. அதை வெளியிட்டவர் சிவாலய மோகன் அவர்கள். எல்லாம் தெரிந்து கொள்ளும். அரசாங்கம் வெளியிடலை, ஆதீனங்கள் சொல்லி அந்த ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள் மயிலை தலபுராணம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த திருச்செந்தூர் தலபுராணம் பல நாட்களாக பதிப்பே கிடையாது. பதிப்பு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தலபுராணம்னா என்னன்னே தெரியாது. தலம் மூர்த்தி தீர்த்தம் முறையோடு தொடங்கினாருக்கு சத்குரு அருள் வாய்க்கும் என்று தாய்மானவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஸ்தல விருட்சம் என்ன, இங்கே உள்ள தீர்த்தம் என்ன, இங்கே உள்ள சுவாமிக்கு பெயர் என்ன, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு தான் வழிபட வேண்டும். இதை ரொம்ப அழகாக ஸ்தலபுராணம் சொல்லுகிறது. அதுபோல் இங்கே திருவொற்றியூரில் மறைமலை அடிகள் அவருடைய 100 நம்முடைய இந்த விழாவில் கொண்டாடுகிறோம். 150வது அற்புதமான 100 நிறைவு விழா, 3 அற்புதமான விழா. 26வது மகா சன்னிதானம் 100 விழா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் 45வது திருவண்ணாமலை அடிகளாருடைய 100 நிறைவு விழா, மறைமலை அடிகளாருடைய விழா. இதையெல்லாம் ஏன் கொண்டாடுகிறோம் நினச்சி பாருங்க. நாமெல்லாம் சாதாரண மனிதன், அவர்கள் துறவிகள். வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மனிதனுக்கும் துறவிக்கும் என்னங்க வித்தியாசம்னா, மனிதன் என்பவன்
மீண்டும் மீண்டும் பிறப்பவன், பாவ புண்ணியம் செய்வதை பற்றி கவலைப்படாதவன், துறவி என்பவர் புனிதமானவர், உலகுக்கு வழிகாட்டுபவர். அவர் செய்கின்ற கடமைதான் தவம். தவம் செய்வாரே தங்கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. ஆக நாம் தினமும் செய்வதெல்லாம் அவம், இது போன்ற துறவிகள் செய்வதெல்லாம் தவம் என்று அழகாக சொன்னார்கள். அப்படி தமிழில் திருமுறைகள் வெளியிட்டார்கள். 20 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பெரிய அனைத்திந்திய திருமுறைகள் மன்றம் என்று 5 முறை அனைத்துலக மாநாடுகள் நடத்தியிருக்காங்க. அது மட்டுமல்ல, பெண்ணாகடத்தில் மெய்கண்டாருடைய கோயிலே இல்லை. அந்த மெய்கண்டார் கோயிலை பெண்ணாகடத்திலே உருவாக்கியவர் 26வது மகா சன்னிதானம். அதுபோல திருச்செஞ்சலூர் சண்டேச நாயனாருடைய அற்புதமான ஊர். அப்பாவியுடைய காலையே வெட்டினார். சிவ பூஜைக்கு தடையாக இருந்த தந்தையின் தாளை வெட்டியவர். திருமூலர் சொல்ற ஒரே நாயன்மார் யாருன்னா சண்டேச நாயனார் தான். சண்டேச நாயனாரை தவிர திருமூலர் யாரையும் காட்டவில்லை. அந்த திருச்செஞ்சலூரில் சுவாமிகள் மிக அழகாக அந்த ஆலயத்தை எடுத்து கட்டினார்கள். இப்படி அது மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே காஞ்சி மகானோடு சேர்ந்து அவர்கள் தொடங்கிய 26வது சன்னிதானம் தொடங்கிய ஒரு பெரிய விழா தான் திருப்பாவை திருவம்பாவை விழா. இன்றைக்கும் மார்கழி மாதம் எல்லா ஆலயங்களிலும் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் 26வது மகா சன்னிதானம் தான். அதுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். பாவை விழா அந்த காலத்தில் படிக்கும்போது 1966 நாங்கள்லாம் படிக்கிற மாணவர்களாக இருக்கும்போது பேராசிரியர் எங்களையும் தர்மபுர ஆதீன வேனில் அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா முதல்ல இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பேச விட்டுருவாங்க. கூட்டம் நிறைய சேர்ந்த உடனே பேராசிரியர் பேசுவார். அதுபோல் திருக்கடையூரில் நான் பேசியிருக்கின்றேன், வைத்தீஸ்வரன் கோயிலில் பேசியிருக்கின்றேன். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், தர்மபுர ஆதீனம் என்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இல்லை என்றால் இந்த திருமுறைகள் கிடையாது. இப்பொழுது 27வது மகா சன்னிதானம் காலத்தில் 462 செப்பேடுகள் திருமுறைகளை ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் திருமுறை என்ற ஒரு மகா சன்னிதானமாக வீற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர். சமூக, அதாவது ஆன்மீகம் என்பது இப்பொழுது நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொன்னதை போல நான் இங்கே அரசியல் பேசவில்லைன்னாங்க. அரசியல் வேற ஆன்மீகம் வேற இல்லை. சுத்தமாக இருந்தால் ரெண்டுமே ஒன்று தான். நல்ல அரசியல் தான் ஆன்மீகம், நல்ல ஆன்மீகம் தான் அரசியல். அதைத்தான் சேக்கிழார் காட்டுகிறார். நாம் அரசியலில் இல்லாமல் எப்படி ஆன்மீகத்துக்கு போக முடியும்? இந்த அரசியலில் இருந்து ஆன்மீகத்தை பிரித்ததனால் வந்த கோளாறு தான் இவ்வளவும். நீதி போதனை வகுப்பு இல்லாதனால எவ்வளவு கஷ்டம்னு அழகாக மகா சன்னிதானம் சொன்னாங்க. நாங்கள் படிக்கின்ற பொழுது நீதி போதனை இருந்தது, நீதி இருந்தது, அந்த ஒரு வாரத்தில் ஒரு வகுப்பு இருந்தது. இப்படியெல்லாம் அந்த சமய பிரச்சார நிலையத்தில் 18 ஆண்டுகள் இருந்தார்கள். எப்படி நூற்றாண்டு கண்ட பெருமகனார், அதாவது 48 ஆண்டுகள் சன்னிதானமாக இருந்திருக்காரு. நீங்கள் நினைக்கலாம் 48ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. அதை 500 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மபுர ஆதீனத்தை ஸ்தாபித்தவர் குருஞான சம்பந்தர். அதுக்கு அடுத்ததாக ஆனந்த பரவசர். அந்த ஆனந்த பரவசர் எப்பொழுது தீட்சை வாங்கி கொண்டு சன்னிதானம் ஆனாரோ அன்றைக்கே முக்தி அடைந்து விட்டார் ஆனந்த பரவசர். என்றைக்கு பட்டமத்தில் ஏறினாரோ அன்றைக்கே. எனவே எல்லாரும் நீண்ட நாட்கள் இறைவனால் இங்கே இருந்து சமயத்தொண்டு ஆற்ற முடிவதில்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் 25வது மகா சன்னிதானம். அந்த 25வது மகா சன்னிதானம் அவர்கள் மிக அழகாக அவர்கள் செய்த பணிகளை 26வது சன்னிதானம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த 26வது மகா சன்னிதானம் செய்வதை 10 மடங்கு மேலாக 27வது மகா சன்னிதானம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த விழாவிலே 100 ஆண்டு கண்ட 26வது மகா சன்னிதானத்தினுடைய திருவடி மலர்களை வணங்கி வழிபட்டு அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.